இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 24:22. உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. தேவன் அந்நிய தேவர்களை வழிபட்டவங்களுக்கு ஒரு மாதிரியும் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டவங்களுக்கு ஒரு மாதிரியும் தீர்ப்பு கொடுக்காம அவங்கவுங்க செஞ்ச தப்பு என்னவோ அதன்படி தான் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் நாம் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் நியாயம் பேசிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு, வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு ஒரு மாதிரியும், அதுவே தான் பெற்ற மகன்களுக்கும் மகள்களுக்கும் வேறு மாதிரி மரியாதை, முக்கியத்துவம், கவனிப்பு இது எல்லாமே வித்தியாசமாக கொடுக்குறோம். இன்னும் சில பேர் வீடுகளில் நடந்துட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. உறவுகளுக்குள்ளேயும் இவ்வளவு வித்தியாசம் காமிக்கிற நாம் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு வித்தியாசம் பார்க்காம இருக்கிறோமா? நம்ம வீட்டு தப்புகளை மூடி மறைக்கிற நாம் மற்றவங்க வீட்டில் நடக்கிற தப்புகளை எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறோம், பேசுகிறோம். இப்படி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வித்தியாசம், அநியாயம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இந்த வசனத்தில் கடவுள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்கிறாரு? என் ஜனமாக இருக்கிற நீ நியாயத்தோடு வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தால் தான் நான் உனக்கு தேவனாக இருப்பேன்றதை சொல்கிறாரு. அப்போது நம்ம கிறிஸ்துவர்கள்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தாலாம் தேவனோட பிள்ளைகளாக ஆக முடியாது. தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டாதான் நாம் அவரோட பிள்ளைகளாகவும் நம்மளுடைய தேவன் கர்த்தராகவும் இருக்க முடியும். அப்போது தேவன் சொல்கிற மாதிரி தேவன் போல நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் நியாயத்தையும் கொடுப்போம். ஆமேன்.